ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமச்சிவாய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் தாங்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார், சித்தி விநாயகர் டெம்பிள். ஆல்ரெடி நான் இவரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். பார்க்குறதுக்கு சின்ன கோவிலாக இருந்தாலும் எல்லாமே இருக்கும். பெருமாள் இருப்பார், அண்டு துர்கை அம்மன் இருப்பாங்க, அப்புறம் நவகிரகங்கள் இருக்கும், அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. பிரம்மா, முருகர், பிள்ளையார் தான் வந்து இங்கே வந்து உற்சவராக இருப்பார். மூலஸ்தானமே பிள்ளையார் அண்டு உற்சவரும் பிள்ளையார் தான். ஏன்னா வந்து பிள்ளையார் கோவில் தான் இது, சரிங்களா? ஆனால் வந்து சிலைங்க வந்து எல்லாமே பெரிய பெரிய சிலைங்களாக தான் இருக்கும். பிரம்மாவாக இருக்கட்டும், அண்ட் அதேமாரி பெருமாள். ஏன்னா இங்கே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நல்லா எல்லாருமே வருவாங்க. சனிக்கிழமையில் வந்து விளக்கு போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெத்தலை மாலை, அதுக்கப்புறம் வந்து துளசி மாலை செலுத்துவாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கார். ஆனால் மூலவர், உற்சவர் எல்லாருமே வந்து பிள்ளையார் இருக்காங்க. அண்ட் அம்பாலும் இருக்காங்க. என்னென்னா அம்பாளுக்கு வந்து இங்கே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் சீமந்தம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த கோவிலில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் நம்ம பெரிய கோவிலில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, அந்த திருவிழா எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தாங்க பரமபத வாசல். ஸோ இந்த பரமபத வாசலுக்கும் நானும் போயிருந்தேன் காலையில். என்னென்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அதெல்லாமே போட்டுட்டு இருந்தனால இது கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு. டைமும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் இப்போ தாங்க நான் போடுறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு நான் 2 கோவில் போயிருந்தேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் கோவில் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நல்லா பிரம்மாண்டமாக அழகாக நடந்துருந்தது. எப்பயுமே வருஷம் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுட்டு நம்ம வந்து சுற்றி அழகாக வந்து பரமபத வாசல் வழியாக வெளியே வரலாம். அன்றைக்கி பெருமாளுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நல்ல ஒரு நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பிரசாதம் கொடுப்பாங்க. அதேமாரி இப்போ நம்ம வந்து ஒரு அர்ச்சனை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அர்ச்சனை நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு உங்களுக்கு வந்து விளக்கேற்றுற இடம் இருக்கும். இந்த சைடு தான் பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைடில். ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தாங்க. எப்படி சொல்கிறது, நான் வந்து வேண்டுறது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாதம்னாலே அந்த மாதம் ஃபுல்லாக வந்து பஜனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கள் ஊர்லலாம் பொங்கலுக்கு சின்ன வயசில் ஊருக்கு போகும்போது அங்கே வந்து ராமர் கோவில் இருக்கும். ஸோ ராமர் சீதை கோவில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா காலையில் 4 மணிக்கே எங்கள் ஆயா வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அதில் சாணி உருண்டை வச்சு பூசணி இலையோட அந்த பூவை பறிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காலையில் வந்து அந்த பஜனை பாடுறவங்க கூட என்னை அனுப்பி வைப்பாங்க. நான் சின்ன வயசில் போயிருக்கேன், கும்மிலாம் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மொளை கட்டி அந்த மொளை இதெல்லாம் எடுத்துகிட்டு பொங்கலுக்கு போவாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் சென்னையிலையும் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி நான் போயிருந்தப்போ பார்த்தேன். அதுவும் இந்த ஏரியாலேயே நான் இருக்கேன், ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும். அப்போ தான் நான் ஆண்டி கிட்டே கேட்டேன், என்னது ஆண்டி அப்படின்னா, இல்லைம்மா எங்கள் ஆண்டாளோட படம் வச்சு ஒரு 2 தெரு வந்து பஜனை பாடிட்டே வந்து லேடிஸுங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பி பெருமாள் கிட்ட கொண்டு வந்து வைப்பாங்களாம். ஸோ அந்த பஜனை பாட்டும் வந்து அங்கே பாடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டு போயிட்டு வருவாங்களாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் இருந்தால் நானும் போகணும், காலையிலே எழுந்து அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் 4 o'clock இப்போ கிளம்பிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க ரிட்டன் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். அந்த மாதம் ஃபுல்லாகவே பண்ணுவாங்களாம். லேடிஸுங்க யார் வேணாலும் போய் கலந்துக்கலாமா, அது வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஐயரும் சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்க எல்லாருமே இப்போ உட்காந்து பாட்டு பாடுவாங்க. அது எல்லாமே நான் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் 2 கோவில் போனதில் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கோவில், 2வது கோவில் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வந்து எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஆல்ரெடி அது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் அந்த கோவில். அது திருப்பி நான் வந்து பரமபத வாசலுக்காகவே அந்த கோவில் வந்து நான் போயிருந்தேன். அதுவும் வந்து நான் வீடியோ கூடவே அட்டாச் பண்ணுறேன். இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான பிள்ளையார். இப்போ தான் வந்து கும்பாபிஷேகமும் முடிஞ்சுது. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த மாதம் 24ஆம் தேதி ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார். என்ன வேணும்னாலும் நிறைவேறிடுங்க எனக்கு. ஸோ சித்தி விநாயகர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நார்மலாகவே அங்கங்கே ஒரு தெருவில் குட்டி குட்டி பிள்ளையார் இருப்பார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் குட்டி பிள்ளையார்னே சொல்ல முடியும்.
முடியாது. பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் ரொம்ப 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 பெரிய விஷயம்லாம் வந்து நிறைவேற்றி கொடுத்துருவார். அவ்வளோ ஒரு விசேஷமான பிள்ளையார் தாங்க. சின்ன கோவில்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவில். எல்லாராலையும் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே இந்த கோவிலில் வந்து பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நானும் நினைப்பேன், பரவாயில்ல இந்த தெருவில் ஒரு சின்ன கோவில் இருந்தாலுமே இவ்வளோ பேர் கலந்து எல்லாமே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எங்கள் இன்னொரு இடத்துல இருந்தேன். அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கிராண்டெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பரவாயில்ல, நல்லா லேடிஸுங்க எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இவங்க எல்லாருமே பாடுவாங்க, அதை நீங்களும் சேர்ந்து கேளுங்க. ஓகே, பஜனை பாட்டெல்லாம் பாடுவாங்க, நீங்களும் கேளுங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமச்சிவாய் விலாக்ஸ்க்கு. நம்மளோட புது சேனலுங்க இது. இப்போ தான் வந்து நான் போடுற ஒரு கோவிலோட விலாக்ஸ் வந்து நான் போட்டுட்டு வரேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கோவில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நீங்களும் பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக மறக்காமல் திருவான்மியூரில் எங்கே இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வாங்க. அண்டு சித்தி விநாயகரை வேண்டுங்க, நினச்ச காரியம் கட்டாயமாக நிறைவேறுங்க. அதுவும் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கடவுளும் கூட. நான் வந்து என்னால் முடிஞ்ச டைம்க்கெல்லாம் நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுவேங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்கழி மாதம்னாலே காலையில் 4 மணிக்கு எழுந்து நம்ம வீட்டில் வந்து கோலம் போட்டு சாமி வந்து கும்பிடுவோம், பெருமாளை கும்பிடுவோம், ஆண்டாளை கும்பிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஆண்டாளோட பாவையை வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு பாவை படிக்கிறாங்க. 1 2 3ன்னு வந்து அந்த 30 நாளுக்கான அந்த திருப்பாவை வந்து படிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து கேட்கும்போதே வந்து ரொம்ப அந்த காலையில் வந்து ஒரு வைப்ரேஷன் நமக்கு எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க எல்லாருமே பாடும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் தானாகவே வருங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாருமே எப்படி பாட போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒரு புக் வச்சுட்டு அப்படியே லைன் பை லைனாக பாடுறாங்க. கோதாதஸ்ய நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை கற்பதியா. இனிசையால் பாடி கொடுத்தானர் மாமானே, பூமாலை சூடி கொடுத்தாவை சொல்லு. சூடி கொடுத்த சுடர்மொழியே தொல்பாவே, பாடி அருளவல்ல பல்வனையாய். நாடி நீரை கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றான். நான் கடவா வண்ணமே நன்று நீராட போதுவே போதுவினோ நீடைய சேர்மனமாய் வாடி செல்வதிகாள் பூவே கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் வேதாந்த கண்ணீர் சோதை இளஞ்சிகா கார்மேனி செங்கன் கனிமதியம் பொன்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ செம்பாவாய். வையத்து வாழ்க நாமும் நம்பாவைக்கு செய்யும் திருச்செயல் செய்கிறோ பார்க்கடவுள் பையன் என்ற கருணை வாழி நெய்யுண்ணோம் ஆறுந்தோம் நாட்காலே நீராடி மையத்தெழுதும் மலருக்கு நாம் முடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி
ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோ எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேபாடி நாங்கள் நம் பாவைக்கு காத்தினியாயினார். எங்கின்றி நாடெல்லாம் பின்பற்றும் மாறி செய்து ஓங்கிய தன்னோடு கைகள பூங்குவளை போரில் பொறிவன்று கண்படுத்த தேவாரே உயிர்ந்து புலம்பெயர்க்கும் வளர் செல்வங்கள் நீண்டால் செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். ஆழ்மலை கண்ணா ஒன்று நீரை கடலே ஆழியில் கொண்டு உணர்ந்து வளாந்தேரி சூரிய முதல்வர் உருவம் போல் மெய்கருத்து வாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வனப்புடி போல் திண்ணகின்று தாயாரே சாரதம் உரைத்த சரவணை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும் மார்கழில் நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய். மாயினை மண்ணை வடமதுரை மைந்தனே தூய பெருநீர் யமுனை துறைவனே ஆய குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குலவிளக்கம் செய்தா மோதரனை தூயோமாய வந்திராம் துமலர் தூசிங்களோடு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் சூதர்வான் இல்லவன் உசாகும் சென்றேலோ எம்பாவாய். புள்ளரையன் கோயில் வெள்ளை விளைசங்கின் பேரவம் ஏண்டிலையோ பிள்ளாய் எழுநராய் வேமுலை நஞ்சுண்டு வல்ல சகடம் வழக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலம் வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அறியந்த வேரவம் உள்ளம் பேச்சரவம் பேச்சிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பதை கேட்டு வாச நறுமுழல் ஆட்சியார் நச்சினார் ஓசை படுத்த கைதரவம் பேச்சிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி பேசவனை பாடவும் நீ கேட்டே பிறந்தியோ தேச முறையாய் பிறந்தேயோ என்பாவாய். தீவான வெள்ளந்தோனை திருவீடு மேலான பரமனதான் நிற்குள்ள பிள்ளைகளும் போவான் பார்த்து கொண்டு மாவாய் இளவானை மல்லரை மாற்றிய தேவாய் தேவனை சென்று நாம் பேசித்தார் ஆவா என்றாராய் கடலேயோ என்பாவாய். தூங்கி மாடத்தில் சுற்றும் முயற்சிய தூக்கம் தமிழர் துரிதனை மேல் பண்படரும் மாமான் மகளே மணிக்கணவன் தாழியவாய் மாமியின் அவரை எழுப்பீரோ உண்மையாய் உங்களோ அடி செய்தோ அனந்தரோ பெருந்தில் மந்திர பார்த்தாரோ மாநாயன் நாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோ என்பாவாய். நோற்று சுவர்க்கம் பூங்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய் மொழி நாராயணன் அம்மாள் போற்ற பரிதரும் புண்ணியனார் கண்டனான் ஊற்றத்தில் வாழ்கின்ற குணவர்ணனா தோற்றம் உனக்கே தெரிந்திருந்தான் நந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே பேற்றமாய் வந்து நிலவேலோ என்பாவாய். கற்று தரவே கணங்கள் கொல கலந்து தோழிமார் எல்லா
என்னங்க வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மார்கழி மாதம் காலையில் பஜனை நடக்குங்க. அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அன்னைக்கு மார்கழி மாதத்தில் பிறந்தநாள் வரும் இல்லையா, அது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில். அதோட லிங்க் வந்து நான் இது கீழவே இந்த வீடியோ கீழவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வடமாலை செலுத்தி அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இது இல்லாத இப்போ அடுத்த ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ண வீடியோஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பரமபத வீடியோ நம்ம எல்லாமே பார்த்துடலாம். அதாவது பரமவாசல் வீடியோ, பரமபத வாசல் வீடியோ. நான் ஆல்ரெடி 2 கோயில் போயிருந்தேன்னு சொன்னேன். ஒன்று வந்து பிள்ளையார் கோயில், இன்னொன்று வந்து இன்னொரு கோயில். அந்த 2 வீடியோவும் நான் வந்து போடுறேங்க. ஸோ போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் எல்லா லிங்க்குமே ஒரு வீடியோவோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அது என்னென்னன்றதை சொல்கிறேன். நம்ம சித்தி விநாயகர் கோவில் பற்றின வீடியோ ஒரே ஃபோல்டராக நான் வந்து போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் டைம் இருந்தால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தாராளமாக சாமியை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமச்சிவாய் விலாக்ஸ்க்கு. ஓம் நம சிவாய.